சிவப்பு பண்ணாங்க நல்லா உழுக்குங்க ஐயா. அந்த ஒரு ரோடு காலி பண்ண நல்லா கீழே வச்சு நல்லா இது நல்லா உள்ளே வச்சு கை வச்சு இது பண்ணுங்க. தள்ளி விடு அமுக்கி விடுங்க. இந்த சுருக்கமே வரக்கூடாது அடியில். பை நல்லா சுருக்கமாக வரக்கூடாது. ஆமாம் நல்லா அழுத்திட்டியாம்மா போடு. இன்னொரு கூட மண் போடு. நல்ல மண்ணாக போடணும்மா. நல்ல சிவகாட்டு மண்ணாக போடணும். அப்படி இல்லைன்னா சார் அந்த சிவப்பு மண் இல்லைன்னா இந்த மண்ணை கூட போட்டுங்க. இந்த மாதிரி மண் போட வேண்டாம். மண் அந்தளவுக்கு நல்லா இல்லை, குவாலிட்டி இல்லை. அதுக்காக சொல்கிறேன் சார். நம்ம இந்த மண்ணை கூட நல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு இந்த களை இல்லாமல் வந்து அந்த மண்ணை எடுத்து போட்டுது. ஆமாம் எரு எடுத்துட்டோம்மா ஒரு கூட. அதான் எரு நல்லா அழுத்தி விடுங்க. யாரை அடி நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா கை போட்டு அழுத்தி விடுங்க. சுருக்கமே வரக்கூடாது பை. நல்லா இதை பார். இங்கெல்லாம் பார். இங்கெல்லாம் சுருக்கு இருக்குது பார். இன்னும் அழுத்து நல்லா அழுத்து நல்லா அப்படியே அப்படியே அழுத்து பை அப்படியே கண்ணு மாதிரி நிற்கணும். அப்படியே எருவு ஏத்தாம்மா. எருவு ஏத்தா ஒரு கூட. எருவு புழுகு இல்லாத கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணுமா. சரி எருக்கொட்டு எருக்கொட்டுங்க போடலாம் சார். போட்டுங்க நல்லா போட்டால் சரி. ஆயில் வேண்டாம் சார். இது மட்டும் போதும். அப்படி மிக்ஸ் பண்ணுறதுனா எருவுலே நல்லா அழுத்திடுமா. இருமா ஒரு இந்த புழுகு பார்த்தியா. இந்த புழுலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் சார். இதான் இது வேற கடிச்சு போடும் சார். அப்புறம் இது இல்லாத பார்த்துக்கணும் சார். புழுவே இருக்கக்கூடாது. புழு இல்லாமல் அங்கேயே கூட நம்ம புழு இப்போ என்னன்னாமா நான் சொல்லிவிட்டு அப்புறம் புழு என்ன பண்ண பெருசாகி வேறு புல்லாக கடிச்சு போடும். அப்புறம் அவர் தூக்குனாருன்னா வேறே இருக்காது. அப்புறம் எனக்கும் கஷ்டம், அவருக்கும் கஷ்டம். நம்ம என்னென்னது கேட்பாரு, எங்க உங்களை நம்பி தாங்க போட்டேன், கரெக்டாக சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னுவார். கிளறிட்டு ஒரு புழு கூட இருக்கக்கூடாது. ஒரு புழு கூட இல்லாத நம்ம எடுத்து பண்ணோம். மண் நல்ல மண்ணாக இருக்குதுல்ல, சேவக்காட்டு மண் போடுங்க. போடுங்க. நல்லா பை நல்லா இதுவாகணும் ஐயா. இந்த மாதிரி 2 பேர் இருந்துட்டு 2 பேர் வாரியாந்து கொட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு பண்ணணும். இதுக்கப்புறம் முடிச்சுட்டு இதில் தண்ணி விடணும். தண்ணி விட்டு 3 நாள் இருக்கணும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக இறங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. போடுங்க. எரு எடுத்துட்டோம்மா. நம்ம கம்பெனியோட எரு கொஞ்சம் அதை கொஞ்சம் எடு ஐயா. அதில் இருக்கு பாரு, கொஞ்சமாக போடுங்க. எரு எடுத்தோம். புழு இல்லாமல் எடுத்தோம்மா பார்த்து. இல்லை புழு இருந்ததுன்னா தூரம் எடுத்து போட்டுரு. அதை எரு கூட கலந்து போட்டுங்க. போதும் 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 போதும். அவ்வளோதான் லிமிட்டு. போதும் அவ்வளோதான். கொட்டுமா எரு கொட்டி விடு. இருக்கு பார்த்தியா புழு இருக்கு பார்த்தியா. தபர் சின்ன சின்ன தபர். இது என்னம்மா அது புழுலாம் இருந்தது. அப்புறம் வேறு கடிச்சு போடுமா. புழுவே இருக்கக்கூடாதுமா. தபர் தபர் தபர். போதும் போதும். இந்த மாதிரி பண்ணணும். எல்லா பேக்கும் இந்த மாதிரி நிற்கணும். இந்த மாதிரி நின்னாதான் சாருக்கு வந்து நல்லா வேர் செட் ஆகும். இருங்க தபர். இந்த புழு பெருசாகிடும். இந்த புழு பெருசாகிடும். அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எல்லா வேரும் கட் பண்ணிவிடாது. அந்த புழு அதில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதில் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆமாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் பார்த்தேன் அது மாதிரி அந்தமாரி இருக்கவே கூடாதுமா. அதுமாரி இருந்துச்சு பேக் எல்லாம் கடிச்சிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த ஒரு பேகு இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாம் பிடிக்கணும். சுருக்கெல்லாம் இதை இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் தண்ணி விட்ட உடனே இறங்கும். இது வந்து மழை அடித்தாலோ காற்று அடித்தாலோ எதுவுமே ஆகாது. உங்களுக்கு நேராக லெவல் பண்ணிவிடுங்க. நேருக்கு நேரம் அப்படியே நேராக. ஆமாம் அழகாக இருக்கும் பார்க்க.